மக்களே, அருமையான மக்களே, உண்மையா சொல்லட்டுமா? ஒலிக்கவே மனமில்லை. உங்களுக்கு முன்பாக வர வேண்டும். ஓரளவு வழிக்கிட்டு கொண்டு வந்து இந்த செய்தியை சொல்ல வேண்டும். அநேக மக்கள் பார்ப்பார்கள். இதற்காக ஒலிக்கிட்டு வர வேண்டியிருக்கு. துக்கம் மக்களே, துக்கமான செய்தி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சாத்தியமாக மக்களை நடத்த வேண்டும். அறிவுள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்த துக்க செய்தி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நேரே அங்கேதான் போய் அதற்குள்ளே மாண்டு கொள்ளுவார்கள், மாய்ந்து கொள்வார்கள். மக்களுக்கு நடக்கிறதை, பிள்ளைகளுக்கு நடக்கிறதை இரவிரவாக நான் படித்து அழுது ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இது என்ன இது, எப்படியாக மக்களுக்கு முன்பாக நான் போய் இதை சொல்லுவேன்? சுத்தமான கருத்த உடுப்பு போட்டு கொண்டு போய் சொல்றதா? அழுது குளறி சாம்பல் தலையில பூசிக்கொண்டு வந்து சொல்லட்டுமா? அந்த அளவுக்காய்த்தான் இருக்கிறது மக்களே. அந்த அளவுக்கு படு மோசமாக இருக்கிறது. வடிவாக கேளுங்கள். இந்த நிமிஷம் எத்தனை பிள்ளைகள் விற்கப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? என்னத்துக்காக விற்கப்படுகிறார் என்று தெரியுமா? அவர்களுக்கு பெயர் இல்லை. பெண்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களே. பொம்பளைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாதத்தினரிடத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே கட்டாயம் பிள்ளை பெற்று கொடுக்க வேண்டும். என்னத்திற்காக? அந்த பிள்ளைகள் என்னத்திற்காக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? அவர்கள் கொடிய அரக்கர்கள். அவர்களுக்கு இரத்தம் சிறுறதை அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் உறவு கொள்ளும் போது 10 வயசு பிள்ளைய கேட்கும் போது 10 வயசு பிள்ளை முத்தல் எண்ணுகிறார்களாம். குழந்தை வேணும். 10 வயசு பாலகன் அவர்களுக்கு வேண்டாம். 5 வயசு வேணும், 4 வயசு, 3 வயசு குழந்தைகள் இன்னும் பிறந்த ஈரத்தோட வேணும். அவர்கள் கொலைவெறி பிடித்தவர்கள் மக்களே. உலகத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு, ஒரு சிறு நாட்டில் இருந்து கொண்டு, ஏதோ இந்த நாட்டுக்காக குடை பிடிக்கிறோம், கொடி கட்டுகிறோம், இந்த நாட்டுக்காக நாங்கள் தேசத்துக்கு பிள்ளை பெற்று கொடுக்கிறோம் என்று தானே நிற்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு சாத்தானிய திட்டத்தோடு வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதற்காகத்தான் பரமபிதா இயேசு கிறிஸ்து வந்து தனியொரு மனிதன் மனம் திரும்பாவிட்டால், தனியொரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் அழிவு நிச்சயம். அவன் ஆத்துமா திரும்ப போவதில்லை. அவனுடைய ஆத்துமா அக்கினி கடலை நோக்கியே போய்கொண்டிருக்கிறது. நான் எத்தனை பிள்ளைகளை பெற்றேன், எத்தனை வீடு கட்டினேன். இதே சிந்தனை உலகத்திற்கு விதைக்க வேண்டாம். அழிய